டிஎன்சி தமிழோட அரசியல் கதை போமா நிகழ்ச்சியில் இன்று சிறப்பு விருந்தினராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் பாவலன் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல்கள் குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம். வணக்கம். ஒரு பெரிய போராட்டமே தமிழ்நாட்டு அரசியலில் நடந்துட்டு இருக்குது. என்னதான் நடந்துட்டு இருக்குது தமிழ்நாடு அரசியலில்? பிசிகா தாவேகாவிற்கு ஆதரவு கொடுக்குமா அப்படிங்கிற கேள்வி தான் டேரெக்டாகவே இந்த கொஷினை வச்சிடலாம்னு நினைக்கிறேன். இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியலாக நடைபெற்று வருகிறது. எல்லோரும் எதிர்பார்த்த தேர்தல், ஆனால் எல்லோரும் எதிர்பார்க்காத தீர்ப்பு. ரொம்ப ஒன்றும் இந்த தீர்ப்பின் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீண்டு வர முடியல. அதாவது எப்படின்னா, இப்படி தான் தீர்ப்பு இருக்கும் அப்படின்னா நம்ம காம்ப்ரமைஸ் ஆயிடலாம் அப்படிங்கிறதா யாருக்கு வேணுமானாலும் இந்த ஜனநாயகத்தில் இடம் கொடுக்கட்டும், மக்கள் யாரை வேண்டுமானாலும் அரியணையில் ஏற்றட்டும், அது வேறு. ஆனால் அது முன்னாடி தெரிஞ்சிடும். முன்னாடிலாம் இவங்க தான் வருவாங்கன்னு தெரியும். ஒரு புதிய கட்சி, எந்த விதமான அனுபவம் இல்லை, தேர்தலுக்கான அந்த ஆயத்த பணிகளில் எப்படி ஈடுபட்டாங்கன்னு தெரியாது, பரப்புரை கிடையாது, மக்களை பெருசாக சந்திக்கலை. ஆனால் ஒரு பெரிய ஒரு மாபெரும் வெற்றி அவங்களுக்கு கிடச்சிருக்கு. இது முழுக்க இந்த நீண்ட காலம் அதிமுக ஆட்சி இருக்கு இல்லையா, நிறைய ஏராளமான நலத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தி தமிழ்நாட்டை ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போனதில் ரெண்டு கட்சியுடைய பங்களிப்பு பெருசாக இருக்குது. இருந்தாலும் இந்த யங் ஜென்ரேஷன் அதையெல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்காமல் அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சமகாலத்தில் அவங்க சிந்திக்கக்கூடிய, அவங்ககிட்டருந்து தோன்றக்கூடிய அந்த எண்ணத்திலிருந்து ஒரு நபரை சினிமா அந்த ரசிகர்களாக இருந்தவங்க, அவர் ஒரு பெரிய ஒரு திரையில் பார்த்த ஹீரோ நிஜ வாழ்க்கையில் ஹீரோவாக இருப்பான்ற நம்பி வாக்களித்தார்கள். மற்றவங்களையும் வாக்களிக்க வச்சுட்டாங்க. இதுலேயும் ஒரு சின்ன திருத்தம் என்னென்னா, ஓவராலாக விஜய்க்கு வாக்களித்தவர்கள் எல்லாருமே சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, 2 ஊழல் கட்சிகளுக்கு எதிராக ஒரு நல்லவருக்கு நாங்கள் வாக்களித்தோங்கிறதையும் நிறையா பேர் பயன்படுத்துகிறாங்க. எல்லாரும் இந்த திராவிட கட்சிகளுடைய சலுகைகள், நீங்கள் சொல்கிற எல்லா விஷயமும் இடஒதுக்கீலேருந்து நிறையா விஷயங்கள் பெற்றுக் கொடுத்த அரசியல் இயக்கங்கள், இதெல்லாம் கடந்து கரப்டட் பார்ட்டி அப்படிங்கிற பேர் 2 அரசியல் கட்சிக்குமே இருக்குது. ஸ்டாலின் அவர்கள் மீது இருக்குது, எடப்பாடி அவர்கள் மீதும் இருக்குது. இதெல்லாம் வேணாங்க, ஒரு நல்லவருக்கு நாங்கள் வாக்களித்தோங்கிறத எல்லா இளைஞர்களும் சொல்கிறாங்க. ஒரு எழுச்சி ஏற்படுது. அது அந்த இளைஞருடைய அந்த எழுச்சியை நம்ம ஏற்றுக்கொள்வோம், அவங்களுடைய தீர்ப்பை. ஆனால் நீங்கள் 2 கட்சிகளுமே ஊழல் கட்சி தான், ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான கட்சிகள் தான். சொல்லப்போனால் அதிமுக தண்டனைக்குள்ள உள்ளான கட்சி தான், அதில் மாற்றுக்கிறதுலாம் இல்லை. ஆனால் விஜயால் எப்படி ஊழலை ஒழிக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இது நம்ம இந்த ஊழலை பற்றி கொஞ்சம் விரிவாக பேசினா நல்லாருன்னு பார்க்குறேன். ஏன்னா தமிழ்நாடு ஒரு தனி நாடு கிடையாது. இது அதிபர் ஆட்சி கிடையாது. இது முழுக்க ஒரு மாநில முதலமைச்சர். அந்த மாநிலம் இந்திய அரசுக்கு கட்டுப்பட்டது. இந்திய அரசுக்கு கட்டுப்பட்ட ஒரு மாநிலம். நீங்கள் ஊழலை ஒழிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றிய அரசு, இந்திய அரசுலேருந்து அந்த முயற்சி எடுக்கணும். இந்தியா முழுமைக்குமான முயற்சி. ஒரு மாநிலத்தில் 100 விழுக்காடு ஊழலை யார் ஆட்சியில் அமர்ந்தாலும் ஒழிக்க முடியாது. ஏன்னா இது ஒன்றோடு ஒன்று சங்கிலி தொடர் போன்றது. ஊழல் என்பது ஒன்றோடு ஒன்று சங்கிலி தொடர். இப்போ ஒன்றுமே இல்லைங்க, நம்ம போய் கடையில் ஒரு பொருள் வாங்குகிறோம், அந்த பொருளுடைய உற்பத்தி ஒரு கம்பெனிலேருந்து வருது. அந்த கம்பெனி 100 விழுக்காடு ஊழலற்ற ஒரு நிர்வாகமாக இருக்குமா? இருக்காது. கண்டிப்பாக இருக்குது. அந்த கம்பெனி நிறுவப்படும் போதே ஊழலோடு தான் நிறுவப்பட்டிருக்கும். புரியுங்களா? அப்போ நம்ம எல்லோருமே இன்டைரக்டாக மறைமுகமாகவே ஊழலுக்கு ஆதரவாக தான் இருக்கிறோம். அப்படி தான் இந்தியாவுடைய இந்த சோசியல் ஸ்ட்ரக்சர் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இந்தியாவுடைய இந்த சமூக கட்டமைப்பு ஊழலோடு பிணைந்து கிடக்கிறது. இதை இதுக்கு எல்லாருமே ரெஸ்பான்ஸ் தான், பொறுப்பு தான். நீங்களும் பொறுப்பாங்க, நானும் பொறுப்பாவேன். வெறும் ஒரு ஆட்சியாளர்களை மட்டுமே பொறுப்பாகும். இப்போ என்னென்னா, இங்கே இன்றைக்கு உள்ள இந்த யங் ஜென்ரேஷன் இருக்காங்கள்ல, இந்த ஜென்சி, இந்த கூட்டத்துக்கு சினிமாவில் தொடர்ந்து இந்திய சினிமாவுடைய கட்டமைப்பு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல்வாதினா கெட்டவங்க, ஊழல் செய்வாங்க. ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, ஒரு அமைச்சர், முதலமைச்சர்னால் ஊழல் செய்வாங்க, ரவுடித்தனம் பண்ணுவாங்க, ஒரு இடத்த போய் ஆக்கிரமிப்பு பண்ணுவாங்க, அப்படின்ற மாதிரியான ஒரு காட்சி அமைப்பை கொண்டு திணிச்சு அதை ஒரு ஹீரோ தட்டி கேட்பார். அந்த மக்களை காப்பாற்றுவார், அந்த ஊரை காப்பாற்றுவார், ஒரு குடும்பத்தை காப்பாற்றுவார்,
ஒரு ரவுடிகள்கிட்ட இருந்து ஒரு பெண்ணை காப்பாற்றுவார். இது போன்ற ஒரு பிம்பத்தை இந்திய சினிமா வந்து இங்கே கட்டமைச்சு தான் வந்து இதை பெருசாக உருவாக்கிட்டாங்க. ஆனால் இந்த யங் ஜென்ரேஷன் இளைய தலைமுறைக்கு அரசியல்வாதிகள் மட்டும் ஊழல்வாதிகள் அல்ல, அவர்களால் பியூரோக்ராட்ஸ் இல்லாமல் ஊழல் பண்ண முடியாது. படித்த ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், அரசு துறைகளில் இருக்கக்கூடிய அதிகாரம் படைத்த அதிகாரிகள் ஒத்துழைப்பு இல்லாமல் எந்த ஒரு அரசியல்வாதியும் ஊழல் செய்ய முடியாதுங்கிறது. ஏன்னா ஃபண்ட் அலாட் பண்ணுற இடத்துல ஆஃபீஸர் தான் இருக்காங்க. ஒவ்வொரு துறைக்கும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருப்பாங்க. எல்லா துறையிலும் ஐஏஎஸ், அவங்க ஐஏஎஸ் படிச்சுட்டு தான் அங்கே வந்து அந்த செக்ரட்டரியாக வந்து உட்காடுறாங்க, கலெக்டராக உட்காடுறாங்க. ஃபண்டு ஒவ்வொரு திட்டங்களுக்கும் அவங்க மூலமாக தான் நிதி ஒதுக்கப்படுகிறது. அப்போ ஒரு ஊழல் நடக்குதுன்னா அவங்களுக்கு தெரியாமல் நடக்காது. கண்டிப்பாக. அப்போ இந்த ஊழலுக்கு அவங்க உடந்தையாக இருக்கலாம், அல்லது கண்டும் காணாமல் இருக்கலாம், அல்லது இந்த ஊழலுக்கு ஒரு பங்குதாரராக அவங்க இருக்கலாம். இந்த பியூரோக்ராட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த படித்து எல்லா துறைகளிலும் அதிகார மட்டத்தில் இருக்கக்கூடியவங்களை பற்றி இந்த யங் ஜென்ரேஷன் என்று சொல்லக்கூடிய ஜென்சி கூட்டத்துக்கு தெரியவே இல்லை. சினிமா பார்க்க வேண்டியது, சினிமாவில் வந்து அரசியல்வாதி, முதலமைச்சர் ஊழல், அமைச்சர் ஊழல், எம்எல்ஏ ஊழல், எம்பி ஊழல், இது மட்டும் அப்படியே பார்த்து மைண்ட் செட் ஆகிப்போச்சு. அப்போ இந்த இது அதாவது அரசியல்வாதிகளை வந்து இயக்குறது யாருன்னு பார்த்தா இந்த கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கக்கூடிய ஒரு படித்த கூட்டம் தான். அவங்களுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது. இப்போ ஒரு அமைச்சர் வந்து நிறையா படிக்காமல் இருக்கலாம், ஒரு 10வது கூட படிச்சிருக்கலாம், ஒரு 12வது கூட படிச்சிருக்கலாம். அவருக்கு வந்து எப்படி ஊழல் பண்ணுறது தெரியாது. இதில் வந்து ஒரு 100 கோடி ரூபா ஸ்கீமில் வந்து இது என்ன பண்ணலான்னு அவர் தெரியாது. ஆனால் அவர் இயக்கிறது யாருன்னா அந்த துறை சார்ந்த ஆஃபீஸர்ஸ் தான், படித்தவங்க தான் இயக்குவாங்க. அவங்க தான் சொல்லுவாங்க, சார் இது இப்படி பண்ணலாம் சார், இதில் இவ்வளோ பெர்சன்டேஜ் கிடைக்கும் சார், இப்படி வந்து சொல்லி கொடுத்து அவங்கள வந்து கரெக்டாக்கிறதே வந்து இவங்க தான். இதெல்லாம் இந்த ஜென்ரேஷன் தெரிய மாட்டேது. ஏன்னா சினிமாவில் வந்து வச்சு மட்டும்தான் விஜய்க்கு வாக்களிச்சிருக்காங்க. சினிமாவில் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர் தான் வந்து இங்கே நடக்கிற ஊழலுக்கு காரணம். அல்லது எல்லா துறைகளும் இருக்கக்கூடிய இப்போ ஒரு இன்ஜினியர்ஸ், ஒரு சில இதில் வந்து இப்போ பிடபிள்யூ இபிலலாம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ஸ் தான் அதிகாரம் இருக்கும். இப்போ அவங்க வந்து அந்த ஊழலுக்கு காரணமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான காட்சி அமைப்புகளோ எந்த திரைப்படத்துலையும் காட்டாதனால இவங்களுக்கு என்னென்னா அரசியல்வாதிகள் ஊழல் செய்யக்கூடியவங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்குது. அது வந்து அதுவும் இன்றைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கம். திமுக மீது ஒரு சலிப்பு இருக்குல்ல, என்னடா 2 பேரும் திமுக அதிமுக மாறி ஆடுறாங்க, இந்த சலிப்புலாம் சேர்ந்து தான் நீ எவ்வளோதான் நல்ல ஸ்கீம் கொண்டு வந்தால் கூட நாங்கள் எதிர்த்து வாக்களிப்போம்னு வாக்களிச்சிட்டாங்க. இருந்தாலும் இந்த தீர்ப்பை நாம் ஏற்றுக்கொள்ளுவோம். அதை திமுக தலைவரும் சொல்லியாச்சு, எல்லாருமே ஏற்றுக்கொள்ளுவோம், ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படிங்கிறது. ஏன்னா எப்போ உன் கால் ஊனமாக இருந்தாலும் ஓடு, வாய்ப்பு கொடுத்துருக்கோம். கிரவுண்டுக்கு வந்துட்ட, நீ ஓடி பயிற்சி எடுக்கல, அந்த ஓடவும் தெரியாது, அந்த வாய்ப்பு 2 சீட்டாக இருக்குமா? வாய்ப்பு கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டீங்க. இல்ல நாங்க சொல்றது அவங்க சொல்றேன், அந்த 2 சீட் எங்களுக்கு சொல்ல வரலங்க. நான் சொல்றது வந்து தாவேக்காக்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்கல்ல, மக்கள் கொடுத்துருக்காங்கல்ல, ஆட்சி அமைக்க முடியும். அதைத்தான் சொல்றேன், அதான் சொல்ல வரேன். நீ வந்து களத்துக்கு வந்துட்ட, கிரவுண்ட்ல நின்றுட்ட, ட்ரெஸ் எல்லாம் மாத்தி நின்றுட்ட, நீ ஓடி பயிற்சி எடுக்கல, உனக்கு கால் கூட ஊனமா இருக்கலாம், ஆனா ஓடு அப்படின்றதுக்கு நம்ம வர்றோம். அப்ப ஏன்னா நீ வந்துட்ட, நீ ஒரு பிளேயரா வந்துட்ட, சரி ஓடு அப்படிதான் வரப்ப. என்ன அப்படின்னா என்ன சொல்ல வரோம்னா, இன்றைக்கு சிங்கிள் பார்ட்டி மெஜாரிட்டி பார்ட்டின்னு பார்த்தீங்கன்னா அதை லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அதை இப்போ பார்த்தீங்கன்னா தாவேகா வந்து ஒரு 108 இடங்கள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. முறைப்படி இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன வலியுறுத்துகிறது அப்படின்னா, அம்பேத்கர் அதை ரொம்ப தெளிவாக பெறுக. ஒரு தேர்தலில் பல கட்சிகள் போட்டியிட்டாலும் எந்த கட்சி அதிக எண்ணிக்கையில் இடம்பெறுகிறதோ அந்த கட்சியை வந்து ஆட்சி அமைப்பதற்கு அழைக்கணும், கூப்பிடணும். அதுக்கப்புறம் சட்டப்பேரவையில் மெஜாரிட்டியை தீர்மானிக்கணும். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அது நடக்கலை. ஆளுநர் வந்து ஒரு சார்பாக எதை கண்டு நாம் அஞ்சினோமோ,
எது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது என்று நினைத்தோமோ அதன் அடிப்படையில் தான் ஆளுநர் வந்து ஒன்றிய பாஜக அரசினுடைய ஆளாக இருக்கின்ற காரணத்தினால் விஜய் வந்து இங்கே ஆட்சி அமைக்க விடாமல் தடுத்துட்ருக்கார். ஏன் ஆட்சி அமைக்க விட தடுத்துட்ருக்காருன்னா காங்கிரஸ் வந்து அவர் அவசரப்பட்டு சேர்த்துட்டார். விஜய் வந்து காங்கிரஸ் அவசரப்பட்டு சேர்த்ததுனால அவங்க கோபம் எடுக்கிறாங்க. ஒருவேளை என்னுடைய கணிப்பு விஜயை காங்கிரஸை சேர்க்காமல் எங்கள்கிட்ட 108 பேர் இருக்கோம், எங்களை ஆட்சி அமைக்கிறதுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைங்க அப்படின்னு போய் நின்றுருந்தா கூட ஒருவேளை ஆளுநர் வந்து அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கலாம். நேரடியாகவே தெரியுது தாவேக்காவிற்கு வந்துட்டு 112 சீட்டு தான் சொல்லப்போனாங்க காங்கிரஸோடு சேர்த்து. விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கு வந்துட்டு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது. ஆமாம், தனி நபருடைய தான் 107 தான், 107 + 5 112 தான். வெளிப்படையாகவே தெரிகிறது விஜய்க்கு ஆதரவு இல்லைங்கிறது. நீங்கள் வந்து கர்நாடகாவில் எடியூரப்பாவை சொல்லலாம், பொம்மை அவர்களுடைய வழக்குகளையெல்லாம் சுட்டி காட்டும் பொழுது ஏதோ ஒரு வகையில் வந்துட்டு அவங்களால பேக்கப் பண்ண முடியுங்கிறது ஓரளவுக்கு வந்து தென்பட்டது. இங்கே என்ன ஒரு பெரிய பிரச்சனையாகி போச்சுன்னா 3 பெரிய கட்சிகளாக மாறி போய்விட்டது. ஆமாம், ஆப்போசிட்டில் அவங்களும் ஒரு 47 இருக்காங்க, இவங்களும் 59 இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு கட்சி வந்து 15 கிலோ 20 கிலோ ஒரு பெரிய மாஸ்டர் கட்சி வந்து போயிருந்துச்சுன்னா இது வந்து ரைட் ஓகே, இந்த கட்சியிலேருந்து அங்கே தாவுவாங்க, அங்கேருந்து தங்க தாவாங்கன்னு முடிவு எடுக்கலாம். இங்கே 3 கட்சியுமே ஸ்ட்ராங்காக இருக்குது, கூட்டணி கட்சிகளும் ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது விஜய் அவர்களுக்கு விசிகா ஆதரவு இருக்கா இல்லையாங்கிறது கூட்டி தான் முடிவு செய்யப்படும் சொல்லியாச்சு. இடதுசாரி கட்சிகளும் வந்துட்டு உயர்நிலைக்குழு தான் முடிவு செய்யப்படும். நல்ல விஷயம் சொன்னீங்க. தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நடந்த தேர்தலில் இப்படி ஒரு தேர்தல் முடிவுகள் என்றைக்குமே அமைஞ்சதில்லை. ரொம்ப நீங்கள் சொன்ன மாதிரி திமுகவும் பலமாக இருக்குது, அதிமுகவும் பலமாக இருக்குது, அந்த பக்கம் தாவேகா பலமாக இருக்குது. புதுசாக வந்தால் கூட ஒரு பலமாக எல்லா கட்சிகளும் வந்து சீட்டோட ஜெயிச்சிருக்காங்க. எல்லாமே அனைத்து இயக்கங்களும் எல்லாமே சீட் இருக்குது, எம்எல்ஏஸ் இருக்காங்க, யாருமே 0 லெவலில் போகல அப்படிங்கிறது. ஆமாம், பாஜக கூட ஒரு இடத்துல வந்திருக்காங்க, தேமுதிக ஒன்று வந்தாச்சு, அமமுகவும் வந்தாச்சு, பாமக போட்டியிட்ட எல்லா கட்சிகளுமே அவங்க 1, 2, 4, 5 அந்த மாதிரி வந்துட்டாங்க. அதான் மக்கள் எல்லாத்தையும் பொதுவாக ஏற்றுக்கொண்டாலுங்க தேர்தல் வந்து நிரூபிச்சிருச்சு. எல்லாத்தையும் இப்போ ஏற்றுக்கிட்டாங்க, நிரூபிச்சிச்சு. இப்போ என்ன அப்படின்னா நீங்கள் இப்போ என்னை ஆட்சி அழைப்பதற்கு கூப்பிடுங்க அப்படின்னா அதிமுக வந்து அழைப்பதற்கு போதிய பெரும்பான்மை இல்லை, திமுகவுக்கும் இல்லை. அப்போ இந்த 2 கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாத பட்சத்தில் ஒரு அதிக எண்ணிக்கையில் இருக்கிறது வந்து தாவேக்கா தான். இப்போ நான் வந்து ஜனநாயகமாக பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு தாவேக்கா மேலே ரொம்ப வருத்தங்கள் இருக்குது. அவங்க நம்ம கடந்த காலங்களில் அவங்க அணுகிறதெல்லாம் நம்ம வந்து கண்கூட பார்த்துருக்கோம். நானே பல ஊடகங்களில் விஜய் அவர்களையும் தாவேக்கா அவர்களையும் விமர்சனம் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்றைக்கு ஆளுநர் வந்து தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களை அரசமைக்க விடாமல் தடுக்கிறது வந்து அது கண்டனத்துக்குரியது. ஆளுநர் ஓப்பனாகவே விஜய் கிட்டே கேட்டிருக்காரு, அதையும் வந்துட்டு வெறுப்படியாக அறிக்கையாகவே வெளியிட்டிருக்காங்க. உங்களோட மெஜாரிட்டிக்கு என்ன கையில் இருக்குது? அதாவது விஜய் அவர்கள் 108 எம்எல்ஏக்களோட போய் எனக்கு வந்து நான் வந்து ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட், நான் ஒரு மெஜாரிட்டி மெஜாரிட்டியை வந்து லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு போய் நின்றுருந்தா விஜய் அவர்கள் 108ஓட போய் நான் 108 பலத்தோட வந்திருக்கேன்னு கேட்கணும். காங்கிரஸ்ங்கிற கூட்டணியோட போயிருக்காரு. ஆட்சி அமைப்பதற்கு கூட்டணி ஆட்சின்னு சொல்லி தானே போயிருக்காரு. அதாங்க, ஆட்சி அமைப்பதற்கு 118 எம்எல்ஏக்கள் தேவை. என்கிட்ட 118 எம்எல்ஏக்கள் இல்லை. ஆனால் இப்போ நடந்து முடிந்த தேர்தல் முடிவின்படி அதிக எண்ணிக்கையில் நான் ஜெயிச்சிருக்கேன், நான் வெற்றி பெற்றிருக்கேன். ஆகவே என்னை வந்து ஆட்சி அமைக்க கூப்பிடுங்கன்னு விஜய் அப்படி கேட்கலையே, கூட்டணியோட போறாரு. நான் போய் வந்துட்டு அப்போ கூட்டணியோட போறாருன்னா இப்போ உங்களுக்கு கூட்டணி ஆளுநரை சந்திக்கும் போது அவங்க மட்டும் தான் போனாங்க. இல்லை, ஆளுநரை சந்திக்கும் பொழுதே விஜய் கையில் வந்துட்டு காங்கிரஸினுடைய ஆதரவு இருக்குங்கிறப்ப இன்னொரு 5 சீட்டை சேர்த்து கொண்டு போயிருந்தாருன்னா ஆளுநர் என்ன சொல்லியிருக்காங்க? முன்னாடியே சொன்னேன், இதில் பிஜேபியா இருந்தாருன்னா காங்கிரஸா, அதான் சொன்னேன், முன்னாடி சொன்னேன். இவர் அந்த 5 பேரை சேர்க்காமலே கொண்டு போய் நான் வந்து என்கிட்ட நான் 107 இருக்கிறேன், என்னை கூப்பிடுங்கன்னு சொன்னா கூட ஆளுநர் வந்து கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காங்கிரஸை கூட விட்டுருங்க, காங்கிரஸை விட்டுட்டு நீங்கள் வந்து கம்யூனிஸ்டுகளையும் வந்துட்டு விசிகாவையும் எடுத்து அவர் கொண்டு போய் ஆளுநர் அதை ரிஜெக்ட் பண்ணியிருந்தாருன்னா, அங்கேயும் ரிஜெக்ட் பண்ணிட்டாரா, எனக்கு 118 தான் வேணும்னு சொல்லியிருந்தாருன்னா அதை நம்ம எந்த பார்வையில் பார்த்துருப்போம்? இப்போ நம்ம பேசுகிறத நம்ம ஊடகத்தில் பார்க்க போகிறாங்க. தாவேக்காவுக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாட்டில் நான் பேசுகிற மாதிரி ஒரு தோற்றம் வந்துடக்கூடாது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் இந்த நிமிஷம் வரைக்கும் யாருக்கு ஆதரவு அப்படின்னு எந்த முடிவு எடுக்கலை. ஆனால் விஜய் ஆட்சி அமைக்கிறதுல கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் வந்துட்டு முன்னணியில் தானே நிற்கிறாங்க. இல்லை, அந்த கோணத்தில் நான் பேசலை. நான் சொல்ல வருது ஆளுநருடைய நடவடிக்கை தான் விமர்சனம் பண்ணுறேன். ஆளுநருக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு, 118 மெஜாரிட்டியோட வாங்க, உங்களுக்கு அதில் என்ன பிரச்சனை இருக்குது?
உங்களுடைய ஆதரவு கட்சிகளோட கூட்டுவாங்க, ஆளுநரிடம் எதுக்கு கிரவுண்ட் ஃப்ளோட்டஸ் போக அவசியம் இல்லை. ஆளுநர்கிட்ட இருக்கக்கூடிய அவங்க அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் அவர் வந்து தாராளமாக கூப்பிடுறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் சட்டம் வந்து கொடுத்துருக்கு. அதனால் அதை பயன்படுத்திக்கிட்டு அவர் வந்து இப்படி ஒரு கேம் ஆடுறது இல்லை. காங்கிரஸை கூட்ட ஒரே காரணத்துக்காக ஆளுநர் கேம் ஆடுறாரு அப்படின்னா அப்போ இடதுசாரிகளும் விசிகாவும் கேம் ப்ளே பண்ணுறாங்களா? ஏன் விஜய்க்கு ஒரு 6 சீட் ஆதரவை கொடுத்து ஒரு நிலையான ஆட்சி, சித்திரமான ஒரு ஆட்சியை வந்து தமிழ்நாட்டில் கொடுக்கறதுக்கு துணை நிற்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குது? ஆட்சியில் பங்கு கேட்டீங்க, ஆட்சியில் பங்கு கொடுக்குறேன்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு வாய்ப்பு அமையும் பொழுது விசிகா ஏன் அதை பயன்படுத்த வந்துட்டு மறுக்குது? விடுதலை சிறுத்தைகள் மற்றும் 2 இடதுசாரி கட்சிகள் வந்து ஒரு ஜனநாயக அமைப்பு. எடுத்தேன் கவிழ்த்தேன் நம்ம வந்து எதுவுமே பேச முடியாது. சாதக பாதகம் ரெண்டு வந்து, ஏன்னா இது ஒரு அரசு அமைவது வந்து மக்களுக்கானது, ஒரு மாநிலத்துக்கானது. அப்போ அமையும் போது நம்முடைய தேர்வு வந்து சரியாக இருக்கணும். நம்ம கொடுக்கப்பட்ட ஆதரவு சரியா அப்படின்றது எங்களுக்கும் அதை ஆராய வேண்டியிருக்கு, கம்யூனிஸ்டுக்கு ஆராய வேண்டியிருக்கு. அதன் அடிப்படையில் தான் இப்போ நாளைக்கு 8ஆம் தேதி என்னன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய அவங்க மாநில அளவிலான ஒருநிலை கூட்டம் வந்து கூட்டம் கூடி அங்கே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. எப்படி விஜய் ஆதரவு கேட்டிருக்காரு, நம்ம வந்து ஆதரவு கொடுக்கலாமா வேணாமா, ஆதரவு கொடுக்கலாட்டினா என்ன நடக்கும், ஆதரவு கொடுத்தா என்ன நடக்கும், இது 2 தான் மெயினான சப்ஜெக்ட். அதை வச்சு அங்கே டிஸ்கஸ் நடத்துகிறாங்க, பேசுவாங்க. எங்கள் கட்சியில் அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய இந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு நாங்கள் விடுதலை சிறுத்தை கட்சியோட உயர்நிலை குழு கூட்டத்தை நாங்கள் கூட்டதாக இருக்கோம். அந்த கூட்டத்தில் இதே சப்ஜெக்ட், விஜய் வந்து நமக்கு ஆதரவு கேட்டிருக்காரு, தமிழ்நாட்டு சூழ்நிலை இப்படி இருக்குது, இந்த கட்சிக்கு இவ்வளோ வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, அவர் கொடுத்த பட்சத்தில் அவர் ஆதரவு கேட்குறாரு, ஆதரவு கொடுக்கலாமா வேண்டாமா, கொடுத்தா என்ன நடக்கும், கொடுக்கலாட்டி என்ன நடக்கும், இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி தமிழ்நாட்டு அரசியலில் நம்ம என்ன ரோல் எடுத்தோம், இனிமேல் என்ன பண்ண போகிறோம், இதெல்லாம் கலந்து பேசும்போது எங்கள் உயர்நிலைக்குழு கூட்டத்தில் மெஜாரிட்டி கருத்து எது இருக்கோ அந்த கருத்தை தான் நாங்கள் வெளியே காட்டுவோம். அப்போ நாங்கள் வந்து இப்போ விஜய்க்கு ஆதரவு இல்லையா அப்படின்றது இந்த நிமிடம் வரைக்கும் நாங்கள் எந்த முடிவு எடுக்கல. ஆனால் ஆளுநருடைய நடவடிக்கை சட்டத்திற்கு புறமானது அப்படின்றத நாங்கள் வந்து சொல்கிறோம். சர்வர்கள் இந்த ஒரு கட்டத்திலே வந்துட்டு போயிட்டு இருக்குது. நாளை வந்துட்டு முடிவுகள் வந்துட்டு எப்படினாலும் மாறலாம். விசிகா ஆதரவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? விசிகா ஆதரவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு தான் நீங்கள் இவ்வளோ நேரம் பேசுனேன். கட்சியோட ஹை கமிட்டி கூட்டம் கூடி நீ அப்படிலாம் வாய்ப்பிடுங்க வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறது தான். இல்லை நாங்கள் ஒரு 50% டேலம் போல இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஐடியா. நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, நீங்கள் நீண்ட காலமாக வந்து நீங்கள் வந்து இந்த ஊடகத்துறையில் இருக்கீங்க, உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். இல்லைப்பா, என்னோட ஒப்பீனியன் சொல்லி கேட்டால் நான் அதை வந்து பொதுப்படியாக நான் சொல்ல முடியாது. ஒரு பத்திரிக்கையாளனாக இருந்துட்டு நான் சொல்ல முடியாது. ஒரு பார்வையாளனாக இருந்து நான் பார்த்து சொல்கிறேன், ஒரு கருத்து சொல்கிறேன் அப்படின்னா வந்து திமுக அக்செப்ட் பண்ணிக்கணுமாங்கிற கேள்வி முதல்ல எங்கிட்ட வரும். ஏன்னா திமுக தன்னோட கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் இப்போ வெளியில் போய் ஆதரவு கொடுத்த அடுத்த செகண்ட் திமுகவினுடைய அனைத்து தலைவர்களும் அறிக்கையில் சராமரியாக வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்குள்ளேயும் குழப்பம் ஏற்பட்டுருச்சு. கவுன்சிலர்லேருந்து மேயர் வரைக்கும் பதவி வழங்குன்னு சொல்கிற அளவுக்கு பிரச்சனை போயிட்டு இருக்குது. இதே நிலைதான் கூட்டணி கட்சியில் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ திமுக தரப்பில் காங்கிரஸை வந்து இவ்வளோ வசைப்பாட வேண்டிய தேவையில்லை. திமுக வந்து கண்ணியமாக இருந்துட்டு போனாலே போதும். அவங்க ஏன் இறங்கி காங்கிரஸை வந்து அட்டாக் பண்ண பேசணும் அப்படின்றது தேவையில்லை. ஏன்னா திமுகவுக்கு ஒரு கண்ணியம் இருக்குது, அவர் பெரிய ஒரு கட்சி, அவங்க எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு வலிமை வந்து திமுக இருக்குது. இந்த பிரச்சனைக்காக தான் வந்துட்டு விசிகாவும் கம்யூனிஸ்டும் பயப்படுகிறதா விஜய்கிட்ட போகிறதுக்கு? அதெல்லாம் இல்லைங்க. நீங்கள் முதுகில் குத்தி விட்டார்கள்னு சொல்லி காங்கிரஸ் அப்போ நீங்கள் முடிவு எடுத்துடலாம். முடிவு எடுத்துட்டீங்க. நாங்கள் வந்து எங்களுடைய முடிவு எதுவாக இருந்தாலுமே அது ஜனநாயகம் ரீதியாக தான் இருக்கும். நாட்டின் நலன் கருதி, தமிழ்நாட்டு மக்களின் நலன் கருதி, சமூக நீதி அடிப்படையில் தான் எங்கள் முடிவு எல்லாமே இருக்கும். நாங்கள் வந்து பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் ஆதிக்கம் செலுத்தி விடக்கூடாது அப்படின்றத நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதுலேருந்து தான் எங்கள் நிலைப்பாட்டை வந்து நாங்கள் வந்து எடுப்போம். அதனால் வந்து நீங்கள் களம் தாழ்த்துவதால் வந்துட்டு விஜய்க்கு தானே பாதிப்பு ஏற்படுகிறது. அவர் முதல்வராவதில் வந்துட்டு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது. அவர் வந்து உடனே முதலமைச்சர் ஆகணும் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து எங்கள் உடனே வந்து சோலோவாக வந்து நாங்கள் முடிவு கொடுக்க முடியாது. அதே தான் கவர்னரும் சொல்கிறாரு. அவர் ஒரு நாள் இன்னைக்கு முதலமைச்சர் ஆகிட்டு ஒரு 2 நாளில் வந்துட்டு ஆட்சி கவர்றதுக்கு மெஜாரிட்டியோட வந்துட்டீங்கன்னா நீங்கள் நிம்மதியாக நீங்கள் ஆட்சி நடத்திட்டு போங்க தானே கவர்னர். தேர்தல் காலத்தில் இப்போ 4ஆம் தேதி ரிசல்ட் வந்துச்சு. தேர்தல் காலத்தில் எதிர் முதலமாக நின்னோம். நாங்கள் விமர்சனம் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் அவர் ஜெயிச்சு வந்துட்டார்.
உடனே ஆதரவு கேட்டோம்னா உடனே போய் வந்து ஆதரவு கொடுக்க முடியுமா? யோசிக்கணுங்க. நீங்கள் யோசிக்கிறதுக்குள்ள ஆட்சி போயிருங்க. அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் வந்து கவர்னர் ஆட்சி அமலுக்கு வந்துருச்சுன்னா கவர்னர் ஆட்சிலாம் வந்து அமலுக்கு, ஆமாம் அது ஒரு பயம் இருக்குது. ஆனாலும் அப்படி கூடிய சீக்கிரம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. என்ன இன்றைக்கி என்ன 7 அசம்பிளியோட டேட் முடிகிறதுக்குள்ளேயே அடுத்த ஆட்சி பதவி அதான் 8, 9 2 நாள் இருக்குங்க. இந்த நாளை மறுநாள் வேறு மாதிரியான முடிவுகள் வரும். அது தமிழ்நாட்டின் நலன் கருதி பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் அவங்களுடைய ரோல் எடுக்க முடியாத அளவுக்கு. அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா நாளைக்கு ஆதரவு வந்துட்டு இருக்குது, நிச்சயமாக ஆட்சி அமைக்க போகிறார் விஜய்ங்கிறது தெளிவாகவே தெரியுது. தமிழ்நாட்டினுடைய நலன் கருதின்னு சொல்லிங்கன்னா நலன் கருதுனா அப்போ ஆட்சி அமைஞ்சு தான் ஆகணும். அப்படி நலன் கருதலை அப்படின்னா மறுதேர்தலை நாங்கள் விரும்பலைங்க. மறுதேர்தலை விரும்பலை. அதனால தான் சொல்ல நீங்கள் மறுத்ததில் விரும்பாதனால தான் நீங்கள் ஆதரவு கொடுக்க போகிறீங்களான்னு கேட்குறேன் நான். நான் எப்படி சொன்னாலும் ஒரே இடத்துல தான் வந்து நிற்கிறோம். அதனால தான் கேட்குறேன். நீங்கள் மறுதேர்தல் வேணான்னு சொன்னாலும் சரி, தமிழ்நாட்டோட நலன் கருதுனாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தடுக்கலைன்னு சொன்னாலும் சரி, என்னதான் பிரச்சனை? இப்போ நான் வந்து ஒரு ஆளாக சொல்ல முடியாது. இப்போ நான் வந்து எங்கள் கட்சியில் இப்போ நிறைய பேர் பேசுகிறாங்க மீடியாவில், அவங்கள மாதிரி நான் பேச முடியாது. ஏன் அப்படின்னா நான் கட்சியில் ஒரு முக்கியமான பொறுப்பாக இருக்கேன். கண்டிப்பாக இருக்குங்க. இந்த செய்தி தொடர்பாளர் பொறுப்பு அப்படின்றது எங்கள் தலைவருடைய மனசாட்சியாக இருக்கணும், எங்கள் கட்சியோட நிலைப்பாடாக இருக்கணும். அதுதான் நான் பேச முடியும். மற்றவங்க மாதிரி வாய்க்கு வந்து நான் பேச முடியாது. சரி, இப்போ நீங்கள் முடிவு இப்போ நாளைக்கு தான் அறிவிக்க போகிறாருங்கிறது அடிப்படையில் தான் பேசுகிறீங்க. எங்கள் உயர்நிலைக்குழு கூட்டத்தின் முடிவு என்னவோ அதன்படி செயல்படுவோம். எங்கள் தலைவருடைய மனசாட்சி எதுவோ அதைத்தான் நான் பிரதிபலிக்க முடியும். அதன் அடிப்படையில் நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்டில் இந்த நிமிஷம் வரைக்குமே நாங்கள் வந்து எந்த முடிவுக்கும் நோக்கி நகரலை. ஒரு டைலமோட தான் நகரலை. இன்னொரு பக்கம் திமுக நீங்கள் குறைச்சி மதிப்பிட முடியாது, தோத்துட்டாங்க இல்லையா. ஆனால் பயங்கர அசுர பலத்தோடு அவங்க மீண்டு வருவாங்க. அவங்க அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது அவங்ககிட்ட, அந்த கட்டமைப்பு இருக்குது. ரீஎலெக்ஷனே வந்தாலும் திமுக ஃபேஸ் பண்ண ரெடியாக தான் இருக்குது. அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க, ரொம்ப ஈஸியாக ஃபேஸ் பண்ணுவாங்க தான் இருக்குது. ஆனால் ரீஎலெக்ஷன் வரக்கூடாது. அது தமிழ்நாடு வந்து படித்தவர்கள் நிறைந்த மாநிலம். அதுதான் ஒரு விஷயம் தான் வந்துட்டு விசிகா வந்து ஒரு திமுக வந்து படுதோல்வி அடைந்த காலகட்டத்தில் கூட நீங்கள் கூட இருந்திருக்கீங்க. அதிமுகவும் ஒரு சுச்சுவேஷனில் இருக்க போகும்போது கூட வந்துட்டு விசிகாவும் வந்துட்டு கூட இருந்திருக்காங்க. ஆனால் இன்று வந்து திமுக வந்து படுதோல்வியெல்லாம் அடையலை, டீசெண்டான நம்பர்ஸில் தான் இருக்கிறாங்க. ஓட் பெர்சன்டேஜும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் ஓரளவுக்கு தான் வந்து சரிஞ்சிருக்குது. அப்படிங்கிறப்ப இந்த நேரத்தில் வந்துட்டு திருமாவர்கள் வெளியேறினால் அரசியல் ஒரு பெரிய பிள்ளையாக மாறும்னு நினைக்கிறீங்களா? நாங்கள் எங்கே வெளியேறணும்னு சொன்னோம்? வெளியேறும், அதாவது ஆதரவு இல்லைங்க. நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது. இப்போ ஆதரவு தாவேக்காக்கு இல்லை இருங்க. ஒருவேளை நான் வந்து ஒரு யூகத்தின் அடிப்படையில் நான் சொல்கிறேன், ஒருவேளை எங்கள் கட்சி தாவேக்காக்கு ஆதரவு அப்படின்னு ஒரு நிலைப்பாடு எடுத்தால் நாங்கள் வெளியிலேருந்து கூட சப்போர்ட் பண்ணலாம்ல. கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுங்க, நாங்கள் 6 எம்எல்ஏ, 2 இடதுசாரிகள், விசிக 6 எம்எல்ஏ, உங்களுக்கு ஆதரவு, கவர்மெண்ட்டை நடத்துங்க. நாங்கள் வந்து ஆட்சியில் பங்கெடுக்க மாட்டோம். திமுக கூட்டணிலேருந்து வெளியேறி போய் தானே பண்ண முடியும். திமுக கூட்டணியில் வந்துட்டு இருந்துக்கிட்டு இவங்களுக்கு ஆதரவு கொடுத்தா அது எப்படி தப்புங்க? இப்போ நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறோம்னு வச்சுங்களேன், இப்போ எங்கள் ஆதரவு எதிர்பார்க்குறாரு. அவர் வந்து அதிமுக ஆதரவையும் வேணான்ட்டார், பாமக ஆதரவு வேணான்ட்டார். இவ என்ன செய்யலாம்? அப்படியே நிற்குது. நாளைக்கு வந்து ஆளுநர் ஆட்சியை கொண்டு வரலாமா, இதை கலைக்கலாமா, மறுதேர்தல் கொண்டு வரலாமா? அது வந்து தமிழ்நாட்டிற்கு வந்து அவ்வளோ உகந்ததாக இல்லை. மறுபடியும் நான் என்ன சொல்கிறேன்னா, ரீஎலெக்ஷன் வந்தால், மறுதேர்தல் வந்தால் விஜய் வந்து கிட்டத்தட்ட 150 தாண்டி மேலே போயிடுவார். அப்படி ஒரு சூழ்நிலை வந்து தமிழ்நாடு மக்கள் போயிடுவார். அப்படி வந்து ஒருத்தர் வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து கத்துக்குட்டி, அவங்க வந்து தவறு செய்வதற்கு அதுவே ஒரு வாய்ப்பாகி போயிடும். அப்போ தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப சரியாக தாங்க தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ இந்த ஒன்றை செலக்ட் பண்ணிடுறேன், விஜய் இருக்கணும். அதாங்க உங்களுக்கு வந்து ஓட்டு போட்டிருக்கோம், நீங்கள் உங்களை செலக்ட் பண்ணிட்டோம், நீங்கள் முதலமைச்சராக வாங்க. ஆனால் தனியாக வராதிங்க, தனித்து நீங்கள் ஆட்சி அமைக்க முடியாது, உங்களுக்கு ஒரு கடிவாளம் போடுறோம். மேற்கொண்டு வந்து 11 எம்எல்ஏ வெளியிலேருந்து எடுத்தால் தான் உங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, தட்டி கேட்பாங்க, அதை இதை செய்யு வழிகாட்டுவாங்க அப்படின்ற ஒரு கடிவாளத்தை வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து உருவாக்கியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு தான் இப்போ நாங்கள் திமுக அணியில் இருந்தால் கூட நாங்கள் வந்து வெளியேறி போய் தாவேக்க ஆட்சி அமைக்கட்டும், தமிழ்நாட்டுக்கு அது வந்து இப்போதைக்கு வந்து சரியாக இருக்கும், நாங்கள் ஒரு நிலைப்பாடு எடுத்தால் கூட திமுக எக்காரணத்தை கொண்டும் விசிகாவையும் இடதுசாரிகளையும் கடுமையாக விமர்சிக்க மாட்டார்கள். ஏன் அப்படின்னா கடந்த தேர்தல் கூட்டணி அப்போ காங்கிரஸ் நடந்த மாதிரி நாங்கள் நடந்துக்கல.
கண்டிப்பாக ரொம்ப டீசெண்டான அப்ரோச் தான் எங்கிட்ட இருந்தது. கம்யூனிஸ்ட் அப்படி தான் நாங்கள் இருந்தோம். நாங்கள் திமுக எந்த பெருசாலாம் இது பண்ணிக்கல. இந்த இடத்துல ஐயோமல்னு ஒரு பார்ட்டி இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட 2 சீட் இருக்குது. ஐயோமல் இப்போ அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிட்டாங்க, தாவேக்காருக்கு எங்களுடைய ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், அஃபிஷியலாக இப்போ கொடுத்துட்டாங்க. ஆமாம், அருண்ராஜுக்கு பதில் கடிதம் கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்களும் பேட்டியில் கொடுத்தாங்க. இப்போ நேரடியாக கொடுத்துட்டாங்க. தேமுதிகவும் ஆல்ரெடி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏடிஎம்கே அலையன்ஸ்லேருந்து எந்த கட்சியும் இது வரைக்கும் அதை பேசவும் இல்லை, அப்படியே அங்கே சைலண்ட் ஆகிட்டாங்க. இப்போது இருக்கிறது 3 அரசியல் கட்சிகள் தான். காங்கிரஸ் ஆல்ரெடி போயாச்சு. இப்போ விஜய் முன்னாடி இருக்கிற அந்த நம்பர்ஸ் 6. இந்த 6ல் சிபிஎம் ஏற்கனவே நாங்கள் திமுக கூட்டணியில் தொடர்கிறோம்ட்டாங்க. விஜய் அவர்களுடைய ஆதரவு பற்றியும் இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. சிபிஎம் ஏறத்தால போக மாட்டாங்கிறது உறுதியாயிருச்சு. அப்போ விசிகாவும் இந்திய கம்யூனிஸ்ட்டும் கொடுத்தால் 116ங்கிற கேமோட போய் நின்றுமே. அப்படி போனாலும் வராங்களா? பெரும்பான்மை நிரூபிக்க முடியாமல் தோற்று தானே வராங்க. இப்போ என்னென்னா, இது நாங்கள் உருவாக்குனதில்லை. நல்லா கிடைக்கும், மக்கள் உருவாக்கிட்டாங்க. இல்லை ஓட்டு போட்டது அப்படி தான் போட்டிருக்காங்க. ஓட்டு போட்ட ஒரு பக்கம். இப்போ விசிகா இடதுசாரிகள் ஆதரவு கொடுக்காதா அப்படின்றது இந்த டிபேட் இருக்குல்ல, இந்த வாதம் ஓடிட்டு இருக்குல்ல, இது நாங்கள் உருவாக்குனதில்லை. அவங்க தாவேக்கா சைடு கொடுக்குற ஆஃபர், எங்களுக்கு அதிமுக வேணாம், பாமக வேணாம், விசிகாவும் யாருனாலும் வாங்கன்னு சொல்லி தான் பிரச்சனை. யாராலும் வாங்கினா இப்போ எங்கள் பேரே ஏற்பட்டுருக்காங்க. பாமக ஒரு 4 சீட் யாரை போயிருப்பாங்க. எதிர்பார்க்கறது காங்கிரஸ் வந்தாச்சு. அடுத்து ஒரு மதசார்பற்ற ஒரு கூட்டணி மாதிரி தெரியணும் மக்கள் மத்தியில் அப்படின்றதுக்காகவே விசிகா 2 கம்யூனிஸ்ட் கட்சி வாங்கன்னு அவங்களுடைய அழைப்பாக இருக்குது. என்ன தான் பண்ணுவார் விஜய்? இப்போ காங்கிரஸ் பாமகவுடைய வருகையை எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க. பாமக வந்தால் ஓகேன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இதே இது பாமக உள்ளே வந்தால் விசிகா உள்ளே வராது. இப்படி ஒரு சிக்கல் இருக்கும் பொழுது விஜய் எப்படி தான் ஆட்சி அமைக்க முடியும்? நீங்க 6 பேர் ஆதரவே கொடுத்தாலும் ஆட்சி அமைக்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சொன்னா கூட இந்திய கம்யூனிஸ்ட் எடுக்கிற முடிவு, விசிகா எடுக்கிற முடிவு அவங்க கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் யாருமே இங்கே இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த முடிவுகளையும் நோக்கி நகரலை. ஒரு டிபேட்டாக மாறி இருக்கு, ஒரு விவாதமாக மாறி இருக்கு. என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்றதுல ஒரு விவாதமாக மாறி இருக்கு. அப்படி விவாதமாக மாறி இருக்க சமயத்தில் நாம் அவங்க கோச்சுக்குவாங்க, இவங்க கோச்சுக்குவாங்க, நீங்கள் ஏன் நீங்கள் ஆதரவு கொடுக்க போகிறீங்க, உங்கள் பேச்சு தான் அதிகமாக அடிபடுது அப்படின்றதுலாம் இதில் எங்கே இருந்து உருவாகுதுன்னா, தாவேகா கொடுத்த ஆஃபர் விசிகா வரட்டும், 2 கம்யூனிஸ்ட் கட்சியில் வரட்டும், அவங்க ஆதரவு கொடுத்தா நாங்கள் ஆட்சி அமைப்போம். அந்த ஸ்டாண்டில் அவங்க உறுதியாக இருக்கனால தான் அப்போ எங்கள் மேலான அந்த பார்வை அடிபடுது. திமுக அதிமுக கூட்டணி சாத்தியப்படும் சொல்லி ஊடகங்கள்லாம் செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தற்போது எம்எல்ஏக்களை சந்தித்து பேசிட்டார். அவர் அந்த ஒரு பேச்சுவார்த்தையும் தொடர்ந்து நடத்தி தெரிய வருதுங்கிறப்ப இந்த அடிப்படையில் சொல்லி பார்த்தீங்கன்னா திமுக அதிமுகவுடைய கூட்டணி சாத்தியம்னு நினைக்கிறீங்களா? திராவிட அரசியல் வீழ்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு அடிப்படையில் அவர் சேருவார்கள்ங்கிறது இதுவரை பேசப்படாத விஷயங்கள். வெளியில் எங்கேயோ யாரோ ஒருத்தர் பேசிகிட்டு இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு ஒரு பெரிய பிரேக்கிங் ஆயிடுச்சு. 2 கட்சியும் இது வரைக்கும் மறுத்து பேசவே இல்லை. இது ஒரு பொய் தகவல்னு 2 கட்சியில் ஒரு கட்சியாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. மக்கள் இது என்ன எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இப்போ திமுக அதிமுக எதிர்முதிர்மான கட்சி, நீயா நானா போட்டி தான், எப்படின்னா நீயா நானா போட்டியாக இருந்த கட்சி. ஆனால் தாவேக்கா ஆட்சி அமைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக 2 கட்சியும் ஒருத்தர் ஆதரவில் ஒருத்தர் ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்றது. இது தமிழ்நாட்டு மக்கள் எப்படி இதை எடுத்துக்கிறாங்க, இதை எப்படி விமர்சனம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதா ஒவ்வொரு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது என்ன மாதிரி நெருக்கடியை கொடுக்கும் அப்படிலாம் ஒரு இது தெரியுது. இது எந்த அளவுக்கு சாத்தியப்படும்னு பார்த்துக்கிட்டு நம்ம பேசுவோம். திமுகவால் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள்னு சொல்லி அடுக்கடுக்காக விசிகாவினர் ஒவ்வொரு நேரங்களிலும் பேசி வந்தார்கள். திருமாவளவன் அவர்களே தொடர்ந்து வீடியோக்கள்லாம் வெளியிட்டிருந்தாருங்கிறதையும் பார்த்தோம். எந்த அளவிற்கான ஒரு நெருக்கடிகளை நீங்கள் திமுக கூட்டணியில் சந்தித்தீர்கள்? ஏன்னா இன்றைக்கி இதற்கு முன்னாடி இந்த விசிகாவோ கம்யூனிஸ்டாக இருந்திருந்தாலும் நாங்கள் திமுக விட்டு வெளியில் வந்திருக்க மாட்டோம்னு 5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்று அவர்களால் அப்படி ஒரு பேச முடியவில்லை. திமுகங்கிற வார்த்தையை அதிக இடத்துல உச்சரிக்கவே முடியல. நாங்கள் கூடி முடிவெடுப்போம், திமுக தலைமை எடுத்த முடிவுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு நாங்கள் நிற்போங்கிற வார்த்தை வரலை. நாங்கள் மூவரும் கூடி முடிவெடுப்போம் தான் சொல்லியிருக்கீங்க. எங்கே அந்த நெருடல்? இல்லை, எந்த இடத்துலையுமே திமுக எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படும் சொல்ல தேர்தல் அப்போ தான் சொல்லியிருப்போம். மற்றபடி இப்போ பாலிசி மேட்டரில் நாங்கள் எங்கள் தலைவர் எப்போதுமே எங்கள் கட்சி எடுக்கிற நிலைப்பாடு தான் சொல்லியிருக்காரு. அப்படி தான் நான் பாலிசி மேட்டர்லாம் நாங்கள் பேசியிருக்கோம். அது வேறு. எங்களுக்கு என்னென்னா 2021 திமுகவோடு இருந்த அந்த ஒரு பாண்டிங் இருக்குல்ல,
மேல் மட்டத்துலேருந்து கீழ் மட்டம் வரைக்கும் போகக்கூடிய அந்த ஒரு பாண்டிங் அந்த ட்ராவல் வந்து ரொம்ப ஓரளவுக்கு நல்லா இருந்தது. இந்த 2026 அந்த பாண்டிங் அப்படி ஒன்றும் இல்லை, ஒரு ஐக்கியமே கிடையாது. அந்த தோல்விக்கு அது ஒரு காரணம். ஏன் அப்படின்னா வந்து இந்த சீட் ஷேரிங்கில் திமுகவுக்கு எங்களுக்கு ஏற்பட்ட அந்த மனக்கசப்பு இருக்குல்ல, இது கீழ்மட்டம் வரைக்குமே அது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு பாதிப்பை உருவாக்கிருச்சு. திடீர்னு தேமுதிகவை கூப்பிட்டது, அவங்களும் 10 சீட்டு கொடுத்தது. டு பி ஃப்ராங்காக பேசுகிறோன்னா யாரும் திமுக தொண்டர்களை அதை ஏற்றுக்கல. திமுக தொண்டர்கள் அந்த சமயத்தில் என்ன பேசுனாங்கன்னா, விசிகா இவ்வளோ நாளாக நம்ம கூட நீண்ட காலமாக வந்து நம்ம கட்சிக்கு ரொம்ப ஆதரவாக இருக்கிறாங்க, எல்லா காலகட்டங்களையும் அண்ணன் திரும்ப வந்து ரொம்ப நமக்கு ஆதரவாக செயல்படுறாரு, கருத்து சொல்கிறாரு, பல நெருக்கடிகளை தாங்கி நிற்கிறாரு. அப்போ அவங்களுக்கு உடனடியாக ஒரு 10க்கு மேற்பட்ட சீட்டை கொடுத்து எங்கள் தளபதி வந்து 10க்கு மேற்பட்ட சீட்டை கொடுக்கலாம், ஏன் அப்படி இழுத்து அடிக்கிறாங்க அப்படின்ட்டு திமுகத்துலேருந்து சில பேர் அந்த மாதிரிலாம் பேசுனாங்க. தேமுதிக வர்றது அவங்களே விரும்பலைன்னு தான் நிறையா பேர் சொன்னாங்க. இப்போ ஒரு சந்தர்ப்பத்துக்காக கூப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட்லாம் அந்த சமயத்தில் வந்துச்சு. அவங்களுக்கு 10 கொடுத்துட்டாங்க, நமக்கு 8 கொடுக்குறாங்க அப்படின்னு. இது என்னென்னா விசிகா தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு அதிருப்தியை உருவாக்கிடுச்சு. ஏன்னா வந்து ரொம்ப வருஷமாக நம்ம வைக்கிறோம் திமுகவோட பல தேர்தலில் பார்த்துட்டோம், அவங்க வெற்றிக்காக நம்ம ஓடி பார்த்தாலும் தேமுதிக வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட 10 தொகுதியிலும் படுதோல்வி அடையவே இல்லை. ஆனால் வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு மார்ஜின் வந்து நல்லா இருந்துச்சு. போடூர்லாம் வந்துட்டு ஒரு 75 ஓட்டுலையோ 120 ஓட்டுலையோ தான் தோற்றுருக்காங்க. நெக் டு நெக்லேயே போய் தான் தோற்றுருக்காங்க. 250 230 போயிருக்காங்க, 2000 ஓட்டில் தோற்றுருக்காங்க. விசிகாவுக்கும் அவளுக்குமான சதவீதம் பார்த்தாலுமே டிஃப்ரென்ஷியேஷன் தெரியுது. ஆமாங்க, 10 தொகுதி இருக்காங்க, ஏற்கனவே வந்து எதிர்கட்சியாக இருந்தவங்க, அதெல்லாம் நம்ம கணக்கிடணும்ல. நம்ம வந்து திருமாவளவர்களே டைரக்டாகவே சொல்லியிருக்காரு, விசிகாவுடைய தலைவரே சொல்லியிருக்காரு, அவர்களுக்கான உரிய மரியாதை கொடுக்கப்பட்டிருக்குன்னு அசர்ட் பண்ணிக்கிறேன். நாங்கள் எங்கள் தலைவர் வந்து அதை வந்து கூட்டத்தில் சேர்க்கும் போதே அதை வரவேற்று பேசினார். இடையில ஏற்பட்ட சின்ன நெருடலை கூட சரி கட்டினார். ஆனால் இது நான் அந்த கமெண்ட் வந்து எங்கேருந்து வந்து நான் சொல்கிறேன், இது வந்து டிஎம்கே கேடர்ஸ்லேருந்து வந்தது. நாங்கள் திமுக தரப்புலேயே வந்துட்டு அப்படின்னா இப்போ நாங்கள் வந்து எதிராக பார்த்துருந்தா விருதாச்சலத்தில் அந்த அம்மா ஜெயிச்சிருக்க முடியாதுல்ல. கண்டிப்பாக விருதாச்சலத்தில் விசிகா வாக்குகள் வந்து அங்கே அதிகமாக விழுந்திருக்கு. நாங்கள் போட்டு தான் அந்த அம்மா வந்து ஜெயிச்சிருக்காங்க. அப்போ வந்து நாங்கள் வந்து எங்கள் தரப்பில் வந்து எங்கள் தலைவர் என்ன முடிவோ அதை வந்து எங்கள் தொண்டர்கள் வரைக்கும் எடுத்துருக்கீங்க. ஆனால் திமுகவோட இந்த சீட் ஷேரிங்கில் தொகுதி பங்கீடில் ஒரு பெரிய ஒரு மனக்கசப்பு உருவானது. அது வந்து தேர்தல் முடிவுகளையும் காட்டிருச்சுன்றதான் வந்து அது பிரதிபலிச்சதுங்கிறதா அதான் உண்மை. அதில் அதை நம்ம வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்போது விசிகா ஆதரவு நிலைப்பாடு இது வரைக்கும் கிடையாது, எடுக்கப்படவில்லை. எல்லாமே வந்துட்டு ஒரு பேச்சுவார்த்தைக்குள்ளே தான் பேச்சுவார்த்தைக்குள்ளே தான் இருக்குது. இந்த திமுக தலைவருடைய சந்திப்புக்கு பின்னால் திமுக சைட்லேருந்து ஏதாவது அழுத்தம் கொடுத்தாங்களா? விசிகாவை இன்று திமுகவுடைய தலைவர் இல்லை இது ஒரு சும்மா ஒரு சாதாரண சந்திப்பு தான். தேர்தலுக்கு பிறகு இடதுசாரி கட்சிகளோட போய் சந்திக்கிறது, சில அந்த தேர்தல் முடிவுகள் தொடர்பாக பேசிக்கிறது, இன்றைக்கு இருக்கக்கூடிய தாவேகாவுடைய வெற்றி, ஆளுநருடைய அந்த அழைப்பு, இதெல்லாம் சம்மந்தமாக ஜென்ரலாக பேசிக்கிட்டு தான். எப்போதுமே நல்லா வெளியில் பேசுகிறது வேறங்க. எப்போதுமே வந்து திமுக சைடு அவங்க கருத்தை சொல்லுவாங்க. ஒரு முதலமைச்சர் இருக்காருன்னா அவர் கருத்தை சொல்லுவாங்க, ஆனால் அழுத்தம் கொடுக்க மாட்டாங்க. இதை செய்யுங்க, அதை செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு அழுத்தம் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுடைய ஒப்பீனியன் மட்டும் சொல்லுவாங்க. ஆனால் வெளியில் வந்து வேறு மாதிரி பேசுகிறாங்க, அது வேறு. அது நாங்கள் எந்த முடிவாக இருந்தாலும் விசிகா நாங்கள் எடுக்கிற முடிவு, எந்த முடிவாக இருந்தாலும் கம்யூனிஸ்ட் அவங்க எடுக்கிற முடிவு. அதனால் வந்து அந்தளவுக்கு பலவீனமான ஆட்கள் இல்லை. நாங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் எங்கள் தலைவர் வந்து எங்கள் கட்சி நிர்வாகிட்ட கருத்து கேட்டு நாங்கள் சுயமாக முடிவெடுப்போம். அதே போன்று தான் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் அப்படி தான் முடிவெடுக்கிறாங்க. காங்கிரஸ் விரைந்து எடுத்து விட்டது ஒரு முடிவு. அவங்க வந்து அது தேர்தலுக்கு முன்னாடியே அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அவர் அதோட ஒரு தொடர்ச்சியாக தான் அதை பார்க்கணும் அப்படிங்கிறது. ஆமாம், அதோட கண்டினியூட்டி தான் அது. விஜய்க்கான பாதுகாப்பு வந்துட்டு வாபஸ் பெறப்பட்டது குறித்து ஆளுநர் வந்து டிஜிபி கிட்டேயும் தலைமைச் செயலாளர்கிட்டையும் கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காரு. ஏன் விட்ரா பண்ணீங்க அப்படிங்கிறது. இது வந்து ஒன்றிய அரசு தான் வந்து அவருக்கு வழியை வந்து பாதுகாப்பு கொடுத்தாங்க. இப்போ அவருக்கு ஏற்கனவே ஒன்றிய அரசு கொடுத்த பாதுகாப்பு வந்து வாபஸ் வாங்கல, வாபஸ் வாங்கல. சிஎம்முக்கான அடிஷனல் பாதுகாப்பாக நேற்று கொடுக்கப்பட்டிருந்த கான்வாயெல்லாம் விட்ரா பண்ணிட்டாங்க. அந்த வீட்டில் மெட்டல் டிரெக்டர் அந்த இதெல்லாம் வந்து ஆட்சி வேற கலைக்கப்பட்டிருக்குது. 16வது சட்டமன்றம் கலைக்கப்பட்டு கவர்னர் ஆட்சிக்கில் தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஆமாம், இப்போ வந்து முதலமைச்சராக தான் இன்றைக்கி சிஎம் இருந்துட்டு இருக்காரு. ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு திமுக கொடியில் தான் போகிறாரு. ஆனால் சிஎம்கான பாதுகாப்பு அவர் கொடுக்கப்பட்டது. தமிழ்நாடு அண்டர் ப்ரூஃப் ஆஃப் கவர்னர் அப்படி தான் நம்ம எடுத்துக்கிறோம்னா.
அதனால் வந்து இது ஒரு சாதாரண ஒரு லீகல் ப்ரொசீஜர் தான். அதாவது ஒருத்தர் இப்போ ஸ்பெஷலாக வந்து அவருக்கு வந்து ஒன்றிய அரசு எதற்காக வந்து பாதுகாப்பு கொடுத்தாங்கன்றது நமக்கு தெரியாது. விஜய் தரப்புலையும் எனக்கு வந்து பாதுகாப்பு கொடுங்கன்னு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கேட்கவே இல்லை. அரசாங்கமாக வந்து அவர் கொடுத்துருக்கு. சரி, ஒரு பாதுகாப்பு கொடுக்குறோம், அதை வந்து அவர் ஏற்றுக்கிட்டாரு. ஆனால் தமிழ்நாடு இவருக்கு வந்து வெற்றி பெற்றார், சிஎம் ஆக போகிறான்னு நினச்சி தான் அந்த கான்வாயெல்லாம் ரெடி பண்ணி ஸ்பெஷல் ஒரு சிஎம்க்குரிய எல்லா பாதுகாப்பு கொடுத்தாங்க. அப்படி அது இப்போ நிறைவேறலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக விட்ரா பண்ணுறாங்க. நிச்சயமாக உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி வந்துட்டு டிஎன்சி தமிழனுடைய அரசியல் கதை பாமல் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி. நன்றி.